நம்ம ஐபிஎல் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே 25 மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 26th மேட்ச்சு ஐபிஎல்க்கான ரிவ்யூ மேட்ச் பார்க்குறோம். இது வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை இது வந்துட்டு ஒரு டே கேமான மேட்ச் இது. ஸோ ஆஃப்டர்நூன் மேட்ச் லிட்டரலி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி வந்துட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட்டே கிடச்சுன்னே சொல்லலாம். விராட் கோலி ஃபுல் ஷாட்டு ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல் ஷாட் ஒரு சூப்பரான 40 பாலில் 63 ரன்னு. ஸோ விராட் கோலி வந்துட்டு 13 பாலில் 19 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி தேவதத் படிக்கலுமே 13 பாலில் 18 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ டிம் டேவிட் கொஞ்சம் இம்பாக்ட் ஷாப்பாக நல்லா கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துகிட்டு போனார். 15 பாலில் 26 ரன் தான். ஸோ மற்றபடி வந்துட்டு ரஜத் பட்டிடாருமே 4 பாலில் 8 ரன் அடித்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு டிசி ஒரு சூப்பரான போலிங் போட்டாங்க. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு 4 ஓவரில் 18 ரன் தான் போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதே மாதிரி குல்தீப் யாதவும் சரி 4 ஓவரில் 32 ரன் 2 விக்கெட்டும். ஸோ லுங்கி இங்கேயும் நடராஜனும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க 4 ஓவருக்கு. ஆனால் டிசி வந்துட்டு சேஸ் பண்ணும்போது கேஎல் ராகுல் சூப்பரான இன்னிங்ஸு ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். கேஎல் ராகுலும் டிஸ்டன்ஸ் அப்ஸுமே. ஸோ கேஎல் ராகுல் வந்துட்டு 34 பால் 57 ரன் ரொம்பவே சூப்பராக ஆடினார். ஸோ ஆனால் 19 சங்கா வந்துட்டு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 2 balls 2 runs தான் அடிச்சு டக்குன்னு அவுட் ஆகிட்டார். டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ 47 பால் 60 ரன் அடிச்சு ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போனார் கேமை. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு நடுவில் ஒரு இன்ஜுரி மாதிரி கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரிட்டையர் கட் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேல். 19 பால் 26 ரன்னும். ஸோ கடைசியில் வந்துட்டு ஃபினிஷிங் ரோல் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் சூப்பராக ஆடினார். 10 பால் 22 ரன் தான் அடிச்சு ரொம்ப சூப்பராக மேட்ச் முடிச்சிட்டாரு. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்களுடைய ரெண்டாவது லாஸ்ட்லேயே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் பால் ஃபினிஷ்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ்னே சொல்லலாம். ஸோ புவனேஸ்வர் குமார் நல்லா தான் போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு வந்துட்டு 26 ரன் 3 விக்கெட்டு. ஸோ கேசவுட்டும் சரி மற்ற எல்லா பவுலர்ஸுமே வந்துட்டு ரன்ஸ் நிறையா போயிருந்தது. 4 ஓவருக்கு 30 ரன் 38 ரன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களால ரன்ஸை கண்டெக்ட் பண்ண முடியல லாஸ்ட் இடத்துல. ஸோ ஆர்சிபி பேட்டிங் பொறுத்த வரைக்குமே ஃபுல் ஷாட்டும் விராட் கோலியும் ஒரு சூப்பரான பவர் பிளே வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. 52 ரன்ஸ் பவர் பிளே வந்தது. ஸோ ஃபுல் ஷாட் வந்துட்டு 30 பால் 50 ரன் அடிச்சு சின்னசாமி ஸ்டேடியத்துலேயே ஒரு ஒரு பிளாஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்துட்டு ஒரு 200+ ஸ்கோர் போகும்னு பார்த்தப்போ இது வந்துட்டு அக்ஷர் பட்டேல் பயங்கரமாகவே ப்ரூவ் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலும் சரி குல்தீப் யாதவும் சரி மிடில் ஓவர்ஸில் சூப்பராக ஃபுல் பேக் பண்ணாங்க. ஸோ டிம் டேவிட் வந்துட்டு 17 பால் 26 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேலோட போலிங்கில். ஸோ இதனால் வந்துட்டு ஆர்சிபி ஒரு கட்டத்தில் 99 for 2 இருந்தாங்க. அதுலேருந்து வந்துட்டு டக்குனு 146 for 5 வந்துட்டாங்க. வெறும் கடைசி 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவுண்டரிஸும் அந்தளவுக்கு வரவே இல்லை. அந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி வந்துட்டு வெறும் 2 பவுண்டரிஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க கடைசி 6 ஓவரில். ஸோ லாஸ்ட் 2 ஓவருக்கு சுத்தமாக பவுண்டரியே வரல. பட்டிடாரும் வந்துட்டு 8 ரன் அவுட் ஆகிட்டார். ரொமாரியோ ஷெஃபர்டும் 1 ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டு 6 ஓவர்ஸில் ஃபைனல் 6 ஓவர்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு புல் பேக்னே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸோடைய பவுலிங்லேருந்து. ஸோ கேஎல் ராகுல் வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். 30 பால் 57 ரன் அடித்து பயங்கரமாக வந்தார். ஸோ இதனால் வந்துட்டு டெல்லி என்ன தான் வந்துட்டு டக்குன்னு ஓகே இருந்தாங்க. ஸோ 18 for 3 இருந்தாங்க ஒரு கட்டத்தில். கேஎல் ராகுல் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் அப்ஸ் தான் வந்துட்டு நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ 18 for 3 87 for 4 எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் டெல்லிக்கு. ஸோ அக்ஷர் பட்டேலுமே நல்லா ஆடினார். 47 ரன்ஸு வித் ஸ்டப்ஸ். அக்ஷர் பட்டேலும் டிஸ்டன்ஸஸ்மே ஒரு 47 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணார். ஸோ டெல்லி ஒரு கட்டத்தில் 25 பால் 42 ரன் அடிக்கணும் அப்படின்ற கட்டத்தில் இருக்கும்போது டேவிட் மில்லர் ஒரு சூப்பரான நாக் ஆனார். ஸோ கடைசி ஓவரில் வந்துட்டு 15 ரன் அடிக்கணும் ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலிங்கில். ஸோ டேவிட் மில்லர் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 பால் ஃபஸ்ட்டு 3 பாலை முடிச்சிட்டாரு. 6 4 சொல்லிட்டு லாஸ்ட் ஓவரில் மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு டெல்லி வந்துட்டு 1-2 ஸ்பேரில் வந்துட்டு இந்த மேட்சை ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஃபினிஷிங் ப்ளஸ் த்ரில்லர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ ஆர்சிபியோடைய வந்துட்டு ஒரு 2வது லாஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபி வந்துட்டு 2nd பிளேஸில் இருக்காங்க. டெல்லி வந்துட்டு 5th பிளேஸில் இருக்காங்க. பஞ்சாப் தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ அடுத்து எந்த மேட்ச் நடக்கும்? மேட்ச் நம்பர் 27 சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு
டாஸ் தோற்றுருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே தான் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தாங்க. மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து அபிஷேக் சர்மா தான் பயங்கரமாக அடிச்சிருந்தாரு. 22 பால் 59 ரன்னும், டிராவிஸ் ஹெட் வந்துட்டு 20 பால் 23 ரன் அடித்து பயங்கரமாக ஆடிந்தார். ஸோ இஷான் கிஷன் வந்துட்டு ஃபஸ்ட் பாலே டக் அவுட் ஆகிட்டார். ஹென்ரிக் லாசன் ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷாக சொல்லலாம். 39 பால் 59 ரன்னு. ஸோ பயங்கரமாக ஆடினாங்க. ஆனால் டக்கு நடுவில் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் போச்சு. அடிக்கத் சர்மா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், லியாங் நிமிஷ்டானாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு அவுட் ஆகிட்டாங்க. சிஎஸ்கே பவுலிங் ஒரு சூப்பரான பவுலிங்னே சொல்லலாம். நம்ம வந்துட்டு சிஎஸ்கேல என்ன சொல்கிறோம்னா சென்னை வந்துட்டு பவுலிங்கில் தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தா ரியாலிட்டி அப்படி கிடையாது. பவுலிங் நல்லா போட்டுறாங்க. அவங்களால வந்துட்டு பேட்டிங்கில் தான் டாப்ஸ் ஆனாங்க. சிஎஸ்கே பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. 37 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி அன்ஷுல் கம்பதும் டெத்தில் சூப்பராக போட்டார். 22 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு ஒரு கட்டத்தில் 16 ஓவர்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 170 160 கிட்ட இருந்தாங்க. 210 220 போயிடும் அப்படின்னு நினச்சாங்க லாஸ்ட் 4 ஓவர்ஸில். ஆனால் லாஸ்ட் ஓவர்ஸில் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ஒரு பிரில்லியன்ட் கம்பேக்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஓவர்ஸில் வந்துட்டு வெறும் 31 ரன்லாம் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்துட்டு சிஎஸ்கே சேசிங் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு டார்கெட் வந்துட்டு 195 டார்கெட்டாக இருந்தது. ஸோ சஞ்சு சாம்சன் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 3 பாலுக்கு 7 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். ஆனால் ஆயுஷ் மட்டும் ரொம்ப சூப்பராக ஆடினார். 13 பாலில் 30 ரன் அடித்து பயங்கரமாக வந்துட்டு அவர் தான் மேட்சை வச்சுக்கிட்டே இருந்தானே சொல்லலாம். கிட்டத்தட்ட மேட்ச்சு சிஎஸ்கேக்கு ஓவர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ருத்ராஜும் சரி டக்குனு அவுட் ஆகிட்டார். 13 பாலில் 19 ரன். ருத்ராஜ் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பேட்டிங்கும் வரல. சுத்தமாக பேட்லேயே பட மாட்டேங்குது. பவுண்டரிஸும் நிறையா இருக்குது. ஸோ ருத்ராஜ் வந்துட்டு பண்ண வேலை தான் ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ தேவையில்லாமல் 2 ரன் கால் பண்ணியே வந்துட்டு ஆயுஷ் மாத்திரையாவை வந்துட்டு கிராம்ப் ஆகி இன்ஜுரி ஆகி ஸோ அவர் வந்துட்டு இப்போ 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ டீமில் இருக்கிற பேட்டிங்கே வந்துட்டு ரொம்ப கம்மி. அடித்தா டாப்போட தான் அடிக்கணும். சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையாவும். இப்போ ஆயுஷ் மாத்திரை வந்துட்டு இன்ஜுரினால இப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணுவோம்? ஒரு வேளை உர்வில் பட்டேல் நெக்ஸ்ட் மேட்ச்சை வந்துட்டு வருவாங்களா மும்பை இந்தியன்ஸோடைய அப்படின்ட்டு தெரில. ஸோ மேட்ச் ஷாட் எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரில. ஒரு பவுலிங் அவரால் தான் வந்துட்டு மேட்சை மாறிச்சுன்னு சொல்லலாம். பவுலிங்லேயும் வந்துட்டு நிறைய ரன்ஸ் கொடுத்துருந்தாரு மேட்ச் ஷாட்டு. ஸோ பேட்டிங்லேயும் வந்துட்டு 25 பால் ஆடி வந்துட்டு 34 ரன் அடிச்சிருந்தாரு. அவருக்கு வந்துட்டு ஓங்கி அடிக்கிறாரு. ஆனால் பால் வந்துட்டு தேர்ட் மேனை கூட தாண்ட மாட்டேங்குது. பவுண்டரிஸும் வரல, சிக்ஸஸும் வரல. ரொம்பவே வந்துட்டு சுமாரான பேட்டிங்கு. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணார். ஆனால் சீட்டு கேட்ச் கொடுத்துட்டு அவரும் 19 பாலில் 25 ரன் அடிச்சு அவுட் ஆகிடாரு. சிவம் துபேவும் ரொம்பவே ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாகவே சிவம் துபே வந்துட்டு அவர் ஸ்டார்ட்டில் போட்டால் மட்டும் தான் அடிக்கிறாரு. மற்றபடி வந்துட்டு பால் காலை கொஞ்சம் கூட நமக்கு அடிக்கிற மாதிரியே தெரில. 19 பாலுக்கு வந்துட்டு சிவம் துபே பொறுத்த வரைக்கும் 13 பால் 20 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ கடைசியில் அன்ஷுல் கம்போஸ் வந்து 6 அடிக்கிறார். அந்த நிலைமைக்கு வந்துட்டு மேட்ச் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு ஈஸி சேஷன் அடிச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜெய்லி ஓவர்டன்னு ஒரு நல்ல போலிங் போடுறாரு தவிர அவரால் ஒரு பேட்டிங்கில் பெரிய ஸ்கோரை அடிக்க முடியல. பேட்டிங் ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அன்ஷுல் கம்போஸ் டெத்தில் சரி ரொம்பவே நல்லா போட்டிருந்தாரு. அதே மாதிரி அன்ஷுல் கம்போஸ் டெத்தில் சிஎஸ்கே பேட்டிங் ஆடும்போது சேஷன் பண்ணும்போதுமே நல்ல ஒரு 6 தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் அன்ஷுல் கம்போஸ் வந்து 6 அடிக்கிறாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறம் தான் யாருமே வந்துட்டு 6 அடிக்கல. ஷோல்டுவே இருக்கட்டும், நடுவில் வந்துட்டு ஓவர்டன்னாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது யாருமே வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ் கூட போடல. அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்தாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரே அந்த ஸ்டார்ட் கிடச்சதுக்கு சிஎஸ்கே வந்துட்டு இந்த ஸ்கோர் 15 ஓவரில் சேஸ் பண்ணி வராங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவுட் ஆகி ரன்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸில் வராமல் ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு சொதப்பல்னே சொல்லலாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்ல போலிங் போட்டிருந்தாங்க. ஸோ பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச்சில். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு 4 ஓவரில் 46 இருக்கும்போது சன்ரைசர்ஸ் ஈஸி கேஸ்னே சொல்லலாம். ஆனால் வந்துட்டு சன்ரைசர்ஸ் அந்தளவுக்கு சேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பவுலிங் போட்டு ஸோ பயங்கரமான ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸோடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் கிட்டத்தட்ட சிவம் குமார் அண்டு சத்யப் ஹசன் ரொம்பவே சூப்பராக போட்டாங்க ப்ரெஷரில். ஸோ 2 பேருமே கம்பைன் பண்ணி 7 ஓவர் போட்டிருந்தாங்க. 7 ஓவரில் 50 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ டெத்தில் ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தாங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக போட்டார். அவர் வந்துட்டு 4 ஓவருக்கு 29 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். 3 விக்கெட் யாருன்னா கேக்வாடு, சர்ஃப்ராஸ், மேட்ச் ஷாட்டு. ஸோ மேட்ச் ஷாட்டு தான் பயங்கர போராக இருந்தார். ரொம்பவே வந்துட்டு ரன்ஸே ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு மாதிரி கிட்டத்தட்ட மேட்ச் ஷாட் ஒரு பேட்ஸ்மேனா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னே சொல்லலாம். ஸோ பயங்கர மோசமாக இருந்தாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். கையில் இருந்த மேட்ச் அப்படியே விட்டாங்கன்னே சொல்லலாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே. ஸோ
இதனால் வந்துட்டு அவங்களால கான்ஸ்டேபிளையும் மேலே வர முடியாது. ஸோ அடுத்து மும்பை கூட ஆடுறாங்க. அதுவுமே ரொம்ப ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும் போது. அடுத்த மேட்ச் தோற்றுட்டா சிஎஸ்கே ஆல்மோஸ்ட்டு நாக் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கும் சரி எம்ஐக்குமே சரி ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எலிமினேஷன் மேட்ச் மாதிரி தான் அடுத்த மேட்ச் இருக்க போகுது ரன்கடையில். ஸோ இதனால் வந்துட்டு பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 4th ஸ்பாட் மூவ் ஆகிட்டாங்க. இதுக்கு இந்த மேட்ச் ஆகும். ஸோ சிஎஸ்கே வந்துட்டு 7th இந்த ஒரு வேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு 4th ஸ்பாட் போயிருக்கும். ஸோ 2018 அப்புறமே சென்னையால் வந்துட்டு 180+ ஸ்கோர் பண்ண முடியலைன்றது ஒரு ஏன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு டீமாக தான் ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஸோ இதனால் சிஎஸ்கே வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகுதுன்னு தெரில. ஏற்கனவே வந்துட்டு ஆயுஷ்மான்ட்டு இன்ஜுரி அண்ட் ரூல்ட் அவுட்டு. ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரி அண்ட் ரூல்ட் அவுட்டு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் ஃபார்மு ப்ளஸ் பேட் லக்குன்னு தான் சொல்லணும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன டீம் காம்பினேஷன் இருக்க போது, எப்படி ஆட போகிறாங்கன்றது ரொம்பவே கேள்விக்குறி தான். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய்.